வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத் வபாரிக் வசல்லிம் அலைஹி. கண்ணியம் நிறைந்த அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனை பற்றி நம்பிக்கை மிக உறுதியாக இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்றமும் எந்த குழப்பமும் வந்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுவான். அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் என்று சொல்லுவார்கள். பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம், எல்லோரோடையும் பழகிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, பொதுவாக மாணவர்கள் அவங்கள்ட்ட சொல்லும்போது எல்லாம் ஒன்று தாங்க, நீங்கள் நபின்னு சொல்கிறீங்க, நாங்கள் கடவுள்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ரெண்டும் ஒன்றா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறது இல்லை, நம்ம தலையாட்டிட்டு வந்துடுறோம். ஆனால் ரெண்டும் வேறு வேறு. கடவுள் என்பது வேறு, தூதுவர் என்பது வேறு என்பதை நம்ம ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்களில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் தான் பிரச்சனை வருது. அவன் தான் நம்மளை போட்டு அடிக்கிறான், அந்த பிரச்சனை. ஆனால் கிறிஸ்டினை அடிப்பான். முஸ்லீமும் கிறிஸ்டினும் சண்டை போட்டுக்கிறதாக கிடையாது. முன்னாடி வரலாறுகள் அது வேறு விஷயம். இப்பொழுது தமிழகத்திலேயோ வேறு எங்கேயுமோ முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சண்டையிட்டு கொண்டார்கள் என்பதாக பார்க்க முடியாது. காரணம், அவர்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈமான் விஷயத்தில் மட்டும் மாற்றமாக இருக்கிறார்கள். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் யார்? இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி வந்த நபி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பல ஆண்டுகளாக நபியே வரலை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்தாங்க. அதுக்கு பிறகு யாரும் வரமாட்டாங்க, வரக்கூடாது. ஆனால் பொதுவாக நபியுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நபி வந்துட்டாங்கன்னா அடுத்த நபி வருகின்ற வரை அல்லது இந்த நபி இறந்து போகிற வரைக்கும் அவங்க என்ன சட்டத்தை கொண்டு வந்தார்களோ, எந்த போதனையை சொன்னார்களோ அதைத்தான் மக்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுக்கு மாற்றமாக செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஆனால் அதைத்தான் செய்வேன், நான் இதைத்தான் செய்வேன் அப்படி இல்லை. அந்த நபி அடுத்த நபி வர்ற வரைக்கும். ஆனால் ரசூலுல்லாவுக்கு மட்டும் என்ன வித்தியாசம் சொன்னால், ரசூலுல்லா எப்போ வந்தாங்களோ அதிலிருந்து நபி கிடையாது. கியாமத்து வரை வரக்கூடிய மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் ஃபாலோ பண்ணணும். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி ஒவ்வொரு நபிமார்களும் வரும்போது ரசூலுல்லாஹ்க்கு ஒரு நபி வருவாங்களோ என்று யாரும் நினைக்கக்கூடாது, வரமாட்டாங்க, வரக்கூடாது. பெருமானார் தான் இறுதி நபி. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தூதராக வருகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தாயாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம ஆழமாக சிந்திக்கணும். நேர்த்தி கடன் என்று சொல்லுவார். நேர்த்தி கடன் எப்படி நம்ம வைக்கிறோமோ அதைத்தான் நம்ம செயல்படுத்தணும். இப்போ உதாரணமாக, நான் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன், எனக்கு இந்த பிரச்சனை முடிந்து விட்டால், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுன்னா நான் கொடுக்குறேன். ஒரு நியத்து வச்சுட்டார், இதுக்கு பேர் நேர்த்தி கடன்பா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்தே ஆக வேணும், அவருடைய கடமை. 10 பேருக்கு கொடுத்து விட்டு 50 பேருக்கு கொடுத்து விட்டு என்னால் முடியலைங்கன்னு சொன்னால் அவர் ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார். எனவே தான் நேர்ச்சை வைக்கின்ற பொழுது அது நம்மளால் செயலாற்ற முடியுமா, அதை செய்ய முடியுமா அப்படிங்கிற பார்த்துட்டு தான் நேர்ச்சியை நம்ம வைக்கிறோம், நியத்து வைக்கிறோம். குழந்தை பிறந்துட்டா ஒரு ஆடு எடுத்து கொடுக்குறேன், இது எல்லாரையும் முடியும். நான் 100 ஆடு எடுத்து கொடுக்குறேன், நல்லபடியாக குழந்தை ஒருத்தன் சொல்லிட்டான் அவசரத்தில், அப்போ 100ஐயும் கொடுக்குற ஒரு கடமை. உடனே கொடுக்காட்டி கூட மாதம் மாதம் கொடு, டெய்லி கொடு, எப்படியா கொடுக்கணும். அவங்க தான் கொடுக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் நேர்த்தி கடன் வைப்பதற்கு முன்னால் அதை யோசனை பண்ணி உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நீங்கள் வைங்க என்பதாக சொல்லுவாங்க. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா
இவங்கெல்லாம் ரொம்ப இறை நெருக்கத்தில் இருந்தவங்க. ஹன்னா பின்ட்டு ஃபாக்கூர் அவங்க பேர். அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் ஆம்பளை பிள்ளை, ஒரு பிள்ளைய பள்ளிவாசலுக்காண்டி ஒப்படைச்சிடுவாங்க. என்ன செஞ்சிடுவாங்க, ஒரு ஆம்பளை பிறந்து பள்ளிவாசல் விட்டுருவாங்க. பள்ளிவாசக்காரங்க பிள்ளைய கவனிச்சுக்கிடுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க. அந்த பள்ளிவாசல்லையே அந்த பிள்ளை இருக்கும், ஹிதுமத் செஞ்சுக்கிட்டு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த காலத்துடைய பழக்கம். அந்த மாதிரி இந்த அம்மா மாசமாக இருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா மாசமாக இருக்காங்க. வயிற்றுல யார் இருக்கிறா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், பெண் குழந்தை. அவங்க அல்லாட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு சொன்னால் நான் என்ன செஞ்சிடறேன், பிள்ளைய நான் பள்ளிவாசலில் விட்டுடுறேன் அப்படின்ட்டு துவா செய்கிறாங்க. ஆனால் பிறந்ததோ என்ன பிள்ளை பிறக்குது? பொம்பளை பிள்ளை. இன்னி வல்லாத்துஹா உன்சா, யா அல்லாஹ் நான் பொம்பளை பிள்ளைய பெற்றெடுத்துட்டேன், இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே மஷூரா நடைபெறுது, வேணாங்க பொம்பளை பிள்ளைய பள்ளியாசல் வச்சு பார்க்க முடியாது, வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க் அறிஞர் சொல்லிட்டாங்க, முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் எதை நியத்து வச்சிருக்கிறோ அதை செய்து ஆக வேண்டும். அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் பள்ளியில் விட்டுருங்கன்ட்டாங்க. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பள்ளியிலே விடப்படுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாரும் போட்டி போடுறாங்க. எல்லாரும் போட்டி போடுறாங்க, நான் வளர்க்குறேன் நீ வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போது என்ன செய்கிறாங்க, சீட்டுக்குழிக்கு போடுறாங்க. சீட்டுக்குழிக்கு போட்டு யார் வளர்க்கலாம் அப்படின்னு போடும்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வந்துச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொந்தக்காரங்க, அவங்க தான் வளர்க்கணும்னு சொல்லி பேர் வந்துருச்சு. உடனே அதை எடுத்தாங்க, சீட் எடுத்து பார்த்தாங்க, அவங்க பேர் வந்துச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒப்படைச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பார்த்துக்கிறதுங்க பிள்ளைய நல்லபடியாக. அவங்க பள்ளிவாசலில் ஒரு இடத்த ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணி அந்த பிள்ளைய வச்சு பார்த்துக்கிட்டு வர்றாங்க. டெய்லி வந்து சாப்பாடு கொடுக்குறது, பிள்ளைய குளிக்க வைக்கிறது, அவங்களுக்கு வந்து சின்னத்தா முறை பார்த்துக்கிட்டே வர்றாங்க. ஒரு நாள் வந்து அவங்க சாப்பாடு கொண்டு வர்றாங்க. பார்த்தா இங்கே காய் கனிகள், மாதுளை, திராட்சை, ஆப்பிள் எல்லாம் இருக்குது. ஒரு தட்டு நிறைய ஆயிருக்கு. உடனே அவங்க கேட்குறாங்க, இது எங்கேருந்து வந்துச்சு? ஹுவமின் இந்தில்லா, இது அல்லாஹ்ட்ட வந்துச்சுன்னு யார் சொல்கிறா? 6 வயசு 7 வயசு குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அவங்க ஆடி போயிட்டாங்க. ஆகா, இது சாதாரண குழந்தை இல்லை, இறைவனுடைய இதில் உள்ள குழந்தை இது, இனிமேல் இந்த பிள்ளையை நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குழந்தை மீது இன்னும் அக்கறையோடு பார்க்குறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது வரைக்கும் குழந்தை கிடையாது. இந்த குழந்தைய பார்த்தோன்னே அவங்களுக்கு குழந்தை ஆசை வந்துருச்சு. அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தைய கொடுறா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அல்லாஹ் தஆலா யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை கொடுத்தான் என்பதை குர்ஆன் வரலாறு நமக்கு சூரத்து மரியமில் அல்லாஹ் சொல்லிக்காட்டு. இப்படியே இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து ஆளாகி வாலிபவனாகி வாலிப பெண்ணாகி அதுக்கு ஒரு பள்ளியாசல் விட்டு வந்து அவங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்குண்டு அந்த ஊரில் ஒரு பேரு புகழெல்லாம் இருக்குது, நல்ல ஒரு குடும்பம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஒரு விந்தையை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும், என்னால் செய்ய முடியும், எனக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது என்பதை இந்த உலக மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வித்தியாசமான ஒரு விஷயத்தை செய்கிறான். என்ன? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை பிறக்க வைக்கணும், அதுவும் ஆம்பளை பிள்ளை. ஆனால் ஆண் தீண்டக்கூடாது. நல்லா பாருங்க, இப்போ எல்லாம் நம்ம பிறந்திருக்கிறோன்னா ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து மூலமாக தான் நம்ம பிறந்திருக்கிறோம். நம்ம வயிற்றில் இருந்து, தாயுடைய வயிற்றில் இருந்து 9 மாதமோ 10 மாதமோ பிறந்து வளர்ந்து ஆளாகி இன்னைக்கு வாலிபனாகி கிழவனாக இருக்கிறோம். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணலை, எந்த ஆணோடும் தவறுதலான உறவும் கிடையாது. அல்லாஹ் தஆலா மலக்கு மூலமாக சொல்லிட்டான், நீங்கள் மாசமாக போகிறீங்க. லம் எம்சஸ்னி பஷர். அவங்க கேட்குறாங்க, எந்த ஆம்பளை நீ தொடலையே, நாங்கள் எந்த என்ஜாய்மெண்ட்டும் பண்ணலையே, எப்படி குழந்தை பிறக்கும்? அல்லாஹ் உங்களுக்கு தரப்போதுமானவன் என்று மலக்கு சொல்லுவாங்க. நான் எப்படி இது தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் 3 நாளைக்கு பேச முடியாது, உங்களுக்கு பேச்சு வராது. இல்லா ரம்ஸா கை கரணை, இப்படி தான் சாப்பாடு தண்ணி இப்படி தான் கேட்பீங்க, உங்களுக்கு பேச்சு வராது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், உங்கள் வயிற்றில் குழந்தை உருவாயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அது பிறகு 4 ஒரு மேனியம் பொழுது வண்ணமாக அந்த வயிற்றிலே அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்குகிறான். வளர்த்து அவங்க பிறந்து
தொட்டியில் கிடக்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, எப்படிடா அந்த குழந்தை பிறகு ஆம்பளை, ஏதோ இந்த பொம்பளை தப்பு பண்ணியிருக்கிறான், நம்மள்கிட்ட ஏமாத்துறா. இல்லை நான் தப்பே பண்ணலை. அப்போ தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த மரியமை சுத்தப்படுத்துவதற்காக, மரியம் கெட்ட பெண் இல்லை என்பதை சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தொட்டிலே கிடந்த புள்ளி அல்லாஹ் பேச வச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானியல் கித்தாப, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தரப்போறான், நான் ரசூலாக வரப்போகிறேன் என்று ஒரு மக்களெல்லாம் கூடியிருந்த சபையில தொட்டில கிடந்த அந்த பிறந்த குழந்தை பேச வைத்தான் அல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. நம்முடைய பேசாத 2 வருஷம் அவங்க அப்பா அம்மான்னு சொல்றதுக்கு, 3 வயசாகவும் நல்லா பேசுறதுக்கு, 4 வயசாக நல்லா தெளிவாக பேசுறதுக்கு. ஆனால் பிறந்த குழந்தையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலே பேசுகிறார். அப்ப இது ஒரே ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்க மக்களுக்கு, எப்படிதான் இது முடியும், எப்படி ஒரு ஆம்பளை இல்லாமல் ஒரு பொம்பளையால குழந்தை பிறக்க முடியும்? கண்டிப்பாக இந்த பெண் தப்பு. வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அல்லாஹ் சொல்வான், உங்களை உலக பெண்களுக்கு மத்தியே நாம் சுத்தப்படுத்தணும், உங்களை கண்ணியப்படுத்தணும் என்று சொல்லி காட்டுறோம். அப்போ தான் அல்லாஹ் சொன்னான், எப்பா உங்களுக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? ஏன் நீங்கள் ஆதமை பார்க்கவில்லை? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் முதல்ல படைச்சனே, அவனுடைய தந்தை யார்? ஆதமுடைய தந்தை யார்? ஆதமுடைய அம்மா யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தந்தை, ஆதிபித ஆதம்னு சொல்லுவோம். ஆனால் ஆதமை பற்றி யாராவது சிந்திச்சிருக்கிறீங்களா? ஆதத்துக்கு தந்தை இருக்கிறாரா, அம்மா இருக்கிறாங்களா? இல்லை. அவங்கள எப்படி படைத்தேன்? நான் தான் படைத்தேன். ஆணும் பெண்ணும் இல்லாமல் ஒரு மனிதனை, ஹவ்வாவையும் ஆதவையும் படைக்கக்கூடிய சக்தி இருக்கு எனக்கு. ஆண் இல்லாமல் மட்டும் ஏன் படைக்க முடியாது? எனவே தான் அல்லாஹ் சொன்னான், கமிஸ்லி ஆதம், ஆதத்தை போல யார் இருக்கிறா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தை கிடையாது. இது என்ன பெரிய ஆச்சரியமா? அல்லாஹ் கேட்குறேன். ஏன்னா அவனுக்கு எல்லாம் முடியுங்க. நம்ம நினைக்கிறோம் கப்பல் ரோட்டில் போகுமா, அல்லாஹ் நினைச்சா ரோட்லேயும் போகும். பஸ்ஸு கடலில் போகுமா, அல்லாஹ் நினைச்சா கடல்லையும் போகும். ஃப்ளைட்டு மேலே தான் போகும், தரையில் கூட போக வைக்க முடியும், அவனால் முடியும். ஆனால் இது இயற்கைக்கு மாற்றமாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான், சக்தியை கொண்டு எனக்கு எல்லாமே முடியும் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்கு ஒரு வித்தியாசமான ஆண் இல்லாத ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா படைக்கிறார். ரூஹுல் குதுஸ் என்று சொல்லுவார். இதை பார்த்துட்டு தாங்க இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, யாரு? கிறிஸ்டின்கள் தெய்வ குழந்தை, தேவகுமாரர் என்று சொல்லுவாங்க. அதனால அவர் கடவுளுங்க, உங்களை மாதிரி என்னைய மாதிரி பறக்கலைங்க, அவர் அல்லாஹ் ரூஹு ஊதி பூண்டு மலக்கு ஊதி அதனால அவர் பிறந்திருக்கிறார். ரூஹுல் குதுஸ் கண்ணியமான ஒரு உயிர், ஆவி, பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் என்று சொல்றாங்களா இல்லையா? அவர் பரிசுத்த ஆவி. ஆகவே தான் அவர்களை கடவுள் என்று சொல்லுகிறோம் என்று கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். நாம் சொல்ல வேண்டும், இது அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டது. ஆதமை தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. இது என்ன பெரிய சுசுபி, தந்தையெல்லாம் பிறக்கிறது? அல்லாஹ்வுக்கு எல்லாங்க முடியும். எனவே அவர் கடவுள் அல்ல, அவர் இறை தூதர் தான். இதைத்தான் நம்ம ஆழமாக பதிவு செய்யணும். அவர் கடவுள் அல்ல, இறை தூதர் தான். மூசா எப்படி இறை தூதரோ, ஈசா இறை தூதர் தான். இப்ராஹிம் எப்படி இறை தூதரோ, இஸ்மாயில் எப்படி இறை தூதரோ, யூசுப் எப்படி இறை தூதரோ, அதே போலதான் இவரும் ஒரு இறை தூதர். ஆனால் அவருக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு பிறப்பை ஏற்படுத்தியிருக்கான். இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் அல்லாஹ்வுக்கு முடியக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கும் நாமும் முதல்ல தெளிவடையணும். ஏன்னா பெரும்பாலும் நம்முடைய குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்க? கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அதைத்தான் நம்ம படிப்புக்கான நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். எடுக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அந்த குழந்தைகளுக்கு தெரிய உடனே பரிசுத்த ஆவின் பேரால் ஆமீன் சொல்லுங்க, ஜெபம் செய்யுங்க, கடவுள் சொல்லுங்க என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த விஷயம் பிஞ்சி உள்ளங்களிலே ஆழமாக பதிந்து விடுகிறது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாவும் கடவுள் தான், இயேசு கடவுள் தான் அப்படிம்பாங்க. நீங்கள் அல்லான்னு சொல்கிறீங்க, நாங்கள் இயேசுன்னு சொல்கிறோம் அப்படிம்பாங்க. இல்லை, அல்லாஹ் வேறு, இயேசு வேறு. நல்லா அவன் புரிஞ்சுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா என்று குர்ஆன் சொல்லுகிறது, இயேசு என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லாஹ் என்பவன் இன்றைக்கு நேற்று அல்ல, அந்த காலத்தில் நல்லா இருந்து கொண்டிருக்கிறான். அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான்.
நபிமார்களை படைத்தான், வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், சொர்க்கத்தை படைத்தான், நரகத்தை படைத்தான், காட்டை படைத்தான், மேட்டை படைத்தான், கடலை படைத்தான், அத்துணை ஜீவராசிகளையும் அல்லாதான் படைக்கிறார். இதைத்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நான் பெரும்பாலும் என்னென்னா இந்த சரித்திரம் தெரியாமலேயே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமது பிச்சலங்களையும் வளர்த்து கொண்டிருக்கிறோம். தான் கவலையான விஷயம். இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஸ்கூலில் பிள்ளைங்க படித்தாலும் படிப்பு வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் தாங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மமதையை நம்முடைய உள்ளங்களிலே கொண்டு வந்து நம்முடைய குழந்தைகள் சின்ன பிள்ளையிலேயே ஈமானை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்லா பாதுகாக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு பையன், வாலிப பையங்க, அவனை சந்தித்து, அவன் குவைத்தில் இருந்தான். அவன் குடும்பத்தோட அங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க, அவன் படித்த ஸ்கூல் வந்து கிறிஸ்டின் ஸ்கூல். பைபிளை கொடுத்து அவன் படித்து என்ன ஆகிட்டான்டா, தன்னைத்தானே இயேசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எப்படி ஆகிட்டான், நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவங்க அத்தா அம்மா பதறி போய் இவனை இங்கே வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்தியா கூப்பிட்டு வந்துட்டான். அந்த உடனே ஒரு ₹1 கோடி வீடை வாங்கி டக்குன்னு போரூரில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நம்மளை கூப்பிட்டாங்க, அதற்கு இப்படி இருக்குது என்ன ஏது. இது ரொம்ப பினாத்த ஆரம்பிச்சிட்டான். நான் தான் இயேசு, நான் போய் ஆஸ்பத்திரியில் காட்டி மாத்திரையை போட்டு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லை. அங்கங்கே பயானுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அல்லாஹை பற்றி, ரசூலை பற்றி பேசி அவனை உள்ளங்களை மாற்றி கொண்டிருக்கோம். எல்லாம் மாற்றப்படிவேன் இன்ஷா அல்லாஹ். இது எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோமோ, எந்த விஷயத்தை படிக்கின்றோமோ, அதுதான் நம்முடைய உள்ளங்களிலே வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் நம்ம பிள்ளைங்களுக்கு அவ்வப்பொழுது ஈமானை பற்றி சொல்ல வேண்டும், அல்லாவை பற்றி சொல்ல வேண்டும். அவர்கள் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறான், உங்கள் கடவுள்கிட்ட கேளு அப்படிங்கிறான். யா அல்லாஹ் எனக்கு சாக்லேட்டை கொடு, சாக்லேட்டு வராது. இந்து பிள்ளைகிட்ட சொல்கிறான், நீ முருகன்கிட்ட கேளு, சாக்லேட்டை கொடு, சாக்லேட்டு வராது. என்ன பண்ண, இயேசு கிறிஸ்து இப்படி இருப்பார் பார்த்துருப்பீங்க. ஒரு ஓட்டையை போட்டு வச்சுடுவான், பின்னாடி ஒருத்தன் போடுவான். கிறிஸ்டின் பிள்ளை, இயேசு இதாவே எனக்கு கொடுங்க சாக்லேட்டை. பரிசுத்த ஆவியின் பேரால் கேட்குற கொடுக்கணும், டொப்பு சாக்லேட் போடுவோம். முஸ்லீம் பிள்ளையும் பார்க்குது, இந்து பிள்ளையும் பார்க்குது. ஆஹா வர்றா, கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு, நம்ம அல்லா கொடுத்தாரா, நம்ம முருகன் கொடுத்தாரா? அப்போ புரிஞ்சுக்கிச்சு அவங்களுக்கு. ஆகவே நிச்சயம் இயேசு கிறிஸ்தான் கடவுள், எல்லாம் ஜபிங்க அப்படின்னு யார் சொல்லுவா? ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் நஞ்சை புகுத்துவார்கள். அப்போ நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்லணும், எந்த சொல்லிடக்கூடாது. நம்ம ட்ரைனிங்கை கொடுத்தா தான் அந்த பிள்ளைங்க மாறாது. இல்லை, இதெல்லாம் போய் அல்லாவை பார்க்க முடியாது. முதல்ல நம்ம சொல்லணும், இறைவனை பார்க்க முடியாது. நம்பிக்கை தான். இறைவன் கண்டிப்பாக பார்ப்போம், மறுமையில் பார்ப்போம், உலகத்தில் பார்க்க முடியாது. நபிமார்களே பார்க்கல ரசூலுல்லாவை தவிர. எந்த விஷயங்கள் எல்லாம் நமது 5 வயது 6 வயது அந்த குழந்தைகளுக்கு நம்ம புரிகின்ற வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக சொல்லுகிற பொழுது அவருடைய ஈமான்ல மாற மாட்டாங்க. எல்லாத்தோட முதன்மை ஈமான் தான். அதனால தான் உங்கள் குழந்தைகளை மதுசாக்கு அனுப்புங்க. உங்களுக்கு சொல்ல டைம் கிடைக்காட்டி கூட நாங்கள் வாரத்தில் ஒரு தடவை சொல்கிறோம், அல்லாண்ட யார், ரசூல்னா யார், வேதம்னா என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார், மூசா அலைஹிஸ்ஸலாம் யார், எல்லாத்தையும் சொல்கிறோம். அற்புதம் தான் என்ன, கராமத்துனா என்ன, மோஜிசானா என்ன, நாங்கள் படிச்சிருக்கோம், நாங்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். எனவே உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைங்க, வேணான்னு சொல்ல. அதே நேரத்தில் ஈமானோடு படிக்க வைங்க, ஈமானை உறுதி செய்து படிக்க வைங்க. எந்த சூழ்நிலையிலும் அந்த குழந்தை மாறிவிடக்கூடாது. எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும் மாறிவிடக்கூடாது, எவ்வளோ பெரிய பதவிக்கு போனாலும் மாறிவிடக்கூடாது. ஈமான் தான் நம்மை காப்பாற்றக்கூடியது, அந்த நம்பிக்கை தான் நம்மை காப்பாற்றக்கூடியது. அந்த நம்பிக்கை தான் அருமையான சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை கொடுத்தும் கூட அந்த ஈமானை காப்பாற்றிட்டு போயிருக்காங்க. அதுக்கு எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இந்த ஈமானை பாதுகாக்கணும். அதுக்கு வரலாறுகளையும், குர்ஆனுடைய சரிதைகளையும், நபிமார்களுடைய வரலாறுகளையும், ஈமான் சம்பந்தப்பட்ட, ஈமான் உறுதியான சம்பந்தப்பட்ட, இறைவன் படைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் சிந்தித்தால்தான் இந்த ஈமானுடைய உறுதிப்பாடு நமக்கு கிடைக்கும். எனவே இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து, ஏன்னா இப்போ கல்வி ஆண்டு முடிய போகுது, அடுத்த இன்ஷா அல்லாஹ் ஜூனில் கல்வி ஆண்டு தொடங்க போகுது. எனவே இதில் நம்முடைய குழந்தைகளை எங்கு சேர்க்கிறோம், எப்படி சேர்க்கிறோம், எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் ஈமானை நாம் நிரப்பிவிட்டோம்னு சொன்னால் அவர்கள் சொல்லுவதற்கு தலையை ஆட்ட மாட்டாங்க. சும்மா கேட்டுக்கிட்டா கூட உள்ளத்தில் இருக்கும். அவ்வப்பொழுது சொல்ல வேண்டியதான் சொன்னாங்களா, இது அப்படி இல்லை, இது இப்படி.
உங்களுக்கு விளக்கம் தெரியலையா, நம்மள்கிட்ட கேளுங்க, அந்த விளக்கம் சொல்லுவோம். எனவே நம்முடைய குழந்தைகளை ஈமான் பறிபோய்விடாமல் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை மறந்துவிடக்கூடாது. படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாமல் ஈமானிலும் ஈமானி உறுதிப்பாட்டிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய இறுதி நேரத்தை சிந்திக்க வேண்டும். அல்லாவிடத்தில் கேட்கணும், யா அல்லாஹ் அந்த இறுதி நேரத்தை ஈமானோடு நாங்கள் மௌத்தாகும். என்ன காசு என்ன பணம் இருந்தாலும் ஈமான் இல்லைன்னா ஒன்று. எனவே நம்ம துவா செய்கிறோம், வர்ஹம் அலைனா ஹவ்வின் அலைனா சக்கராத்தின் மௌத், வர்ஹம் அலைனா இந்தல் மௌத். யா அல்லாஹ் சக்கராத்திர வேதனை ரொம்ப கடுமையானது. அந்த நேரத்தில் அங்கே களிமாவோட மௌத்தாக்கள் வாய்ப்பு கொடுக்கும். அல்லாட்ட கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. பல பேர் கேட்குறதே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கோம், உலகத்தோடு ஓடுறோம், சாப்பிட்றோம், அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? நாளைக்கு கொண்டு கவர்ந்து வச்சுட்டா நம்ம என்ன செய்வோம்? அதை பற்றிலாம் நான் யாருமே சிந்திக்கிறது இல்லை. வாலிபர்களும் சிந்திக்கிறது இல்லை, பெரியவங்களும் சிந்திக்கிறது இல்லை. 60 வயசு ஆச்சு, இப்போ தானேங்க 60 ஆகுது, ஒன்று 20 இருப்பேன் அப்படி நம்மளே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு கதை ஓடிக்கிறது. நல்லா பாதுகாக்கணும். எனவே நமக்கும் ஈமான் முக்கியம், நமது பெண்மணிகளுக்கும் ஈமான் முக்கியம், நமது பிச்சலங்கள் நமது குழந்தைகளுக்கும் இந்த ஈமான் முக்கியம். அதோடு விட்டு விடாமல் ஈமான் உறுதி முக்கியம். அந்த ஈமானை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் நம்முடைய பிச்சலங்களுக்கும் எப்பொழுதுமே ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடு உறுதியான ஈமானோடு மறைகிற மௌத்தாகின்ற நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.